சார் வணக்கம் சார். அங்காரி நடிகர் அஜித் குமாரின் அவர்களுடைய தாயார் வந்து இன்னைக்கு மறைந்திருக்காங்க. அதுக்கு சினிமா துறையை சார்ந்த பல்வேறு பிரமுகர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களும் அவருடைய இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாக தன்னுடைய ஒரு சக நடிகர், அதை தாண்டி ஒரு போட்டி நடிகர், எப்பவுமே எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படி இருந்தப்போ விஜய், அஜித் அப்படின்ற அந்த ஒரு ஒரு பெரும் போட்டி ரொம்ப காலம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தது. இதெல்லாம் மீறி இன்றைக்கி அஜித் அவங்களுடைய தாயார் மோகினி அவர்கள் வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்து விட்டார். இன்னும் கேட்டிங்கன்னா ஒரே தெருவில் இருக்கிறவங்க, ஒரே தெரு மீன்னா இப்போ அஜித் அவர்களுடைய வீடு பாலவாக்கத்தில் இருக்குது, சென்னை. அதிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி நீலாங்கரையில் இவருடைய பனையூரில் இன்னும் தள்ளி இருக்குது சிஎம் விஜய் அவர்களுடைய வீடு. இதெல்லாம் மீறி அவங்களுக்குள்ள ஒரு திரைப்படத்தில் ஒரு எதிரும் புதிருமான ஒரு இது இருந்தாலும் இயல்பாக ஒரு நட்பானவங்க. நான் சில வருடங்களுக்கு முன்னாடி, சில வருடங்கள் கூட இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித் அவருடைய தந்தை மறைந்து விட்டார், அவர் சுப்பிரமணியம் அவர்கள். அது கூட விஜய் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இது எதுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். துபாயில் இருக்கார் அஜித், அவர் வந்துக்கிட்டு இருக்கார். இவரும் சிஎம்மும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் அவர் இப்போ போயிட்டு அஞ்சலி செலுத்தியிருக்கார். திரையுலக பிரபலங்களும் வந்துட்டுருக்காங்க. அஜித் அவர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் அவருடைய தாயார். அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன காரணம்னா, மகன் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணோம். அவர் பள்ளி படிப்பு கூட தாண்டாதவர். ஆனால் 7-8 லாங்குவேஜ் தெரியும். அப்படின் பொழுது அவருடைய அப்பா டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணு அப்படின்போது இவருக்கு விருப்பம் இல்லை. மாடலிங் பண்ணோம், அதன் மூலிமா சினிமாவுக்குள்ளே வரணும்போது அதெல்லாம் வேணாம் தம்பி, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. சினிமா லட்சத்தில் ஒரு பேருக்கு தான் சக்ஸஸ் கொடுக்கும், மற்றபடிலாம் ஒன்றும் அது இதுவாகாத போது அப்பொழுது தான் அவங்க தாயார் கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு 2 வருஷம் ஒரு டார்கெட் கொடுங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளே ஒரு நடிகர் ஆகிட்டா அப்படின்னா சரி, ஓகே, தொடரட்டும். இல்லைன்னா உங்கள் விருப்பப்படி அவர் இந்த பிஸ்னஸ் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க போட்ட பிள்ளையார் சொல்லி தான் அது. ஆனால் கண்டிப்பாக ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான் அது. நான் சிங்கப்பின் அதிரடிப்படை துவக்க விழா நேற்று நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய மேலாளர் புது வீடு நிகழ்ச்சிக்கு சென்றதாக ஒரு தகவல் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக ரெண்டு விதமாக விமர்சனம் ஆகிருக்குது. 2 விதமாக விமர்சனம் ஆனது. 2 முறை இந்த நிகழ்ச்சி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது 2வது முறை. போன முறையே அந்த நிகழ்ச்சி துவங்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அது ரத்தாயிடுச்சு. இந்த முறை எல்லா ஏற்பாடுகளும் சென்னை எழும்பூரில் இருக்கிற ஆதராத்தியூர் ஸ்டேடியத்தில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு. மிக முக்கியமான ஒரு விஷயம், மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் பெண்களுக்கான அதிரடிப்படை துவங்கி வச்சவர். அதுக்கு அப்போ இன்சார்ஜாக இருந்தவர் யாருன்னா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சைலேந்திர பாபு. அப்போ அவர் ஜேசியாக இருந்தார், ஜாயின்ட் கமிஷனராக இருந்தார். இவர் ஒரு சிங்கப்படை அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்திருக்காரு. அவங்களுக்கு தனி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கு நடந்தாலும் அங்கு இந்த சிங்கப்படை போய் நிற்கும் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு தகவலை சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு இருக்கும்போது அதை ரத்து பண்ணிவிட்டு டக்குன்னு அவருடைய மேலாளருடைய புதுமனை புகழ் விழாவுக்கு போயிருக்காரு. அது இப்போ திடீர்னு அந்த புதுமனை புகழ் விழாவை ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எப்படி பார்த்தாலும் 1 மாதம் இல்லை 5 நாளுக்கு முன்னாடி ரெடி ஆகிருக்கோம். ஏன் இந்த கிளாஷ் ஏற்பட்டதுன்னு தெரியல. இது விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. இது என்னன்னு சிஎம் தரப்புலேருந்து பதில் சொன்னால் தான் தெரிய வரும். சிஎம் விஜய் அவர்கள் நாளை மறுதினம் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் கரூர் மக்களை போய் சந்திக்கல அப்படின்ற ஒரு விவாதமும் இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, 2மே முக்கியமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்குள் வந்த பொழுது வச்ச முதல் கடுமையான விமர்சனம் என்னென்னா, இவரை நீங்கள் போய் எளிதில் சந்திக்க முடியாதுங்க, இவங்களை சாமானியர்கள்லாம் மீட் பண்ணவே முடியாது, இவருடைய அந்த பனையூர் வீடுலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கதவுகளால் இழக்கப்பட்ட அந்த வீடு, அதில் நின்று நீங்கள் போஸ்ட் கூட எடுக்க முடியாது, இவர் மக்களை நெருங்க முடியாத ஒருத்தர், இவர் கேரவனில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் கடுமையாக சொன்னாங்க, விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் மீறி இந்த மக்கள் வாக்களித்தாங்க. இன்றைக்கி அரியணையில் உட்கார வச்சுட்டாங்க.
அப்படி இருக்கும்போது உங்களுக்கான முதல்வர் நான் அப்படின்ட்டு வந்து விஜய் எப்பொழுதும் அதை நிரூபிச்சிருக்கணும். இந்த 20 நாள் தான் ஆகுது. ஏன்னா திருச்சியில் வந்து 1ஆம் தேதி நன்றியை சொல்கிறதுக்காக போகிறார். தனக்கு வாக்களித்த அந்த தொகுதி மக்களுக்கு. அதுக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி கரூரில் போய் பார்த்துருக்கணும். ஏன்னா தவேகாவினுடைய ஒரு கட்சி, அந்த கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சதி திட்டத்தின் மூலமாக வந்தது தான் இந்த கரூர் சம்பவம் கூட சொல்லலாம். இன்றைக்கி சிபிஐ விசாரணையில் இருக்குது. இதோட இவருடைய ஆட்சின்னா இவருடைய அரசியல் இதுவே முடிச்சிடணும் அப்படிலாம் முடிவு பண்ணி ஒரு கரூர் சம்பவத்தை உருவாக்கப்பட்டது. அந்த சம்பவத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 22-23 நாட்கள் விஜய் அவர்கள் மௌனமாகவே இருந்துட்டார். அப்புறமா ஏன் அந்த மக்களை போய் சந்திக்கல, இந்த மாதிரியான விமர்சனது. அப்புறமா அந்த மகாபலிபுரத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர விடுதியில் கூப்பிட்டு வந்து சந்திப்புலாம் நடந்தது. முதல்வர் உடனே முதல்ல அங்கே போயிருக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அது ஏன் இன்னும் வந்து தயங்கிட்டு இருக்காரா, அல்லது வந்து அதற்கான சரியான நேரம் பார்த்து அங்கே போகணும்னு காத்துக்கிட்டு இருக்காரான்னு தெரியல. அது சிஎம்மோட முடிவு தான் அது. சார், நேற்றிலிருந்து ஒரே பரபரப்பாக போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோயிலில் அர்ச்சகர்கள் அட்டூழியம் அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு நேற்று அமைச்சர் ரமேஷ் கூட விசிட் போயிருந்தார். அப்போது ஒரு அர்ச்சகர் வந்து முருகரை பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லி காசு கேட்டதாகவும் அவர் ஜிபே பண்ணதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையாக வந்து திருச்செந்தூர் கோயிலில் அர்ச்சகர்கள் அட்டுழியம் அப்படின்ட்டு நீங்கள் நேற்று பரபரப்புல இது ரொம்ப காலமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதே வேளையில் வந்து உலக பிரசித்தி பெற்ற கோவில்களில் திருச்செந்தூரும் ஒன்று. ஏன்னா செவ்வாய்க்கான ஸ்தலம் அப்படின்னு உலகம் முழுக்க இருந்து பல பக்தர்கள் அங்கே வராங்க. வந்து எப்படி திருப்பதியில் வராங்களோ அது மாதிரி வந்து இங்கே ஆந்திராவில் எப்படி திருப்பதியோ தமிழ்நாட்டுக்கு வந்து திருச்செந்தூர். அதே வேளையில் அந்த கோவில் சம்மந்தமாக நிறைய கான்ட்ரவர்சி என்னென்னா, நாங்கள் எளிய மக்களுங்க, நாங்கள்லாம் போய் க்யூவில் நின்னா 2 நாளாக நிற்க வேண்டியதாக இருக்குது. பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், விஐபிகள், விவிஐபிகள், நடிகர்கள், அதை தாண்டி இந்த பிளாக்கில் வந்து காசு கொடுத்து உள்ளே போகிறவங்க முருகரை ஈஸியாக பார்த்துட்றாங்க. நாங்கள் எங்கே பார்க்க முடியும்? நாங்களாம் இப்படி தாங்க இருக்க முடியும். வயதானவர்கள், குழந்தைய வச்சுங்கிறவங்க, தாய்மாயர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இப்படிலாம் இவங்களுடைய குமுறல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் கேட்டிருந்து அதை யாருமே செவிசாய்க்கல. இந்த முறை விஜய் அவர்கள் வந்த பிறகு இதை ஒரு இதுவாக எடுத்து பண்ணுங்க நீங்கள் அப்படின் பொழுது அமைச்சரே நேரடியாக களத்திற்குள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் நேரடியாக களத்துக்குள் போய் அவர் வந்திருக்கிறது அமைச்சர்னே தெரியாமல் அவர்கிட்ட 4000 ரூபா கொடுங்க, சும்மா முருகரை பக்கத்தில் உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4000 ரூபாய் ஜிபேயில் பண்ணியிருக்காரு. கையங்கலமாக மாட்டிக்காச்சு. அப்புறம் மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணோம். அமைச்சருடைய இது வந்து வரவேற்கத்தக்கது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அத்துமீறி போயிட்டாரு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பேர் வந்து அமைச்சர் எப்படிங்க ஆய்வுக்கு போகலாம், அதிகாரிகள் தான் நடப்பணும் அப்படின்லாம் கேள்வி. ஏன் அமைச்சருக்கு போகக்கூடாதா? வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க. இன்றைக்கி வந்து ஒரு அறநிலைத்துறை அமைச்சர், ஒரு யங்ஸ்டர் சிறப்பாக செயல்படுறாரு. போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் போய் அங்கே தேவஸ்தான பிரசாத கூடத்தில் போய் ஏன் எக்ஸ்பைரி ஆன பாயிண்ட்லாம் விற்றுக்கிட்டு இருக்கீங்க, எவரே என்ன சிகடாக இருக்குதுன்னு அந்த கேள்வி கேட்டார். வந்து அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணீங்க. சும்மா இருந்தாலும் சும்மா இருக்காருன்றீங்க. களத்தில் இறங்கி போய் அதிரை காட்டினாலும் ஏன் அதிரை காட்டுன்றீங்க? அப்போ என்ன தான் பண்ணணுன்னு? என்ன பண்ணாலும் காதில் வாங்கிக்காதீங்க. அதுதான் மக்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நல்லது பண்ணுங்கள். இந்த உலகம் வந்து எது பண்ணாலும் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய செயல்பாடு வரவேற்கத்தக்கது. சார், இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா தொண்டர்களும் சரி, அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து அவங்க செய்கிற வேலையை வந்து மக்களுக்கு தெரியுது. ஆனால் அது எல்லாமே பார்க்கும்போது ரீல்ஸ் ஆட்சி பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு வதந்தியாகவும் ஒரு நியூஸ் பரவிட்டே இருக்குல்ல சார், அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விமர்சனம் பண்ணுறவங்க நீங்கள் நல்லது பண்ணுறீங்க ரைட்டு, அது ஏங்க நீங்கள் வந்து ஒரு வீடியோவை எடுத்து வெளியிடுறீங்க, அது ஏன் ரீல்ஸாக போடுறீங்க அப்படின்னு. ஏங்க இன்றைக்கி வந்து உலகமே வந்து செல்ஃபோனில் தான் கிடக்குது. இன்றைக்கி ரீல்ஸில் தான் இருக்குது. இன்ஸ்டா, ட்விட்டரு, ஃபேஸ்புக்குன்னு உலகமே அதில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இல்லாதவங்களாம் சும்மா என்ன சொல்கிறது, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்ததுக்கெல்லாம் 10 ரீல்ஸ் எடுத்து போட்டு கிடக்குறாங்க. ஒரு அமைச்சர் களத்தில் இறங்கி பண்ணுறாங்க, ஒரு எம்எல்ஏக்கள் இறங்கி பண்ணுறாங்க அப்படின் பொழுது அவங்க பண்ணலாம் கூட அவங்க சார்ந்த தொண்டர்கள் வந்து ரீல்ஸ் அந்த வீடியோ எடுத்து போடுறாங்க. இதில் என்ன இருக்குது? எது பண்ணாலும் வந்து ரீல்ஸ் ஆட்சி, உடனே வந்து இது ரியல் ஆட்சி கிடையாது, ஏதாவது ஒரு விமர்சனங்களை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து காது கொடுத்து ஒரு பதில் சொன்னால், அதாவது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நல்லது செய்வோம் மக்களுக்கு, நம்மளை நம்பி ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்ற மனப்பக்குவத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் இது ஒரு சிறப்பான கவர்மெண்ட். சிஎம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் சொன்ன ஒரு வார்த்தை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இதை வந்து அவர் தெளிவாக சொல்லியிருந்தார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யாரும் போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஒரு கட்சியாவோ ஒரு உறுப்பினரோ போய் அதுக்கப்புறம் யாரும் போய் சேரல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கட்சியுடைய முக்கிய பிரமுகர் வீட்டில் போயிட்டு 2000 பேர் 3000 பேர் சேர்றதுக்கு மாற்று கட்சியிலிருந்து சேர்றதுக்கு இருக்காங்களா சார்? இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இது எப்பவுமே நடக்கிற ஒன்று தான் அறிவு. நீங்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் வந்து அவன் வந்தவொடனே என்ன ஆகிடும், மாற்று கட்சியில் இருக்கிறவங்க தேப்ப தப்பியாக உள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும், அவங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுக்கு ஒரு அனுமதி வேணும், அதில் தொந்தரவு பண்ணாமல் இருப்பாங்க. அவங்க ஏரியாவில் வந்து அந்த இது நிறுவனத்தில் கொடி கட்டி வைப்பாங்க, அவங்க சார்ந்த பகுதியில் வந்து அந்த அடையாளத்தை வந்து தெரிவுபடுத்துவாங்க. இதுக்காக கூட இருக்கும். சில பேர் உண்மையாக வந்து சேருவாங்க. இது காலகாலமாக இருக்கிறது தான் அது. ஆனால் இந்த முறை டிவிகேவில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய தேப்ப தப்பியாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட தேப்ப தப்பியாக ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.